ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க வந்து இந்த gift கொடுத்தாங்க இந்த ஸ்டாண்டை. ஸோ நான் இதை எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா யோசித்தேன். ஸோ இப்போ நான் வந்து டேபிளில் வச்சு இதில் வந்து பென்சில் பேனா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் பில்லு அந்த மாதிரி முக்கியமான பில்லெலாம் நம்ம அப்படி சொருகி வச்சோன்னா நம்ம ஈஸியாக தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக எழுதி ஏதாவது கிளிக்கிறோம்ல அந்த மாதிரி பேப்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டஸ்ட்பின் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணலாமா, வேறு என்ன யூஸ் பண்ணலாம், நான் வேறு ஐடியாஸ் பார்க்குறேன். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத அப்புறம் சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்ததாக டைனிங் டேபிளில் வைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேயில் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கல்யாண பத்திரிக்கை அந்த எண்ணெயெல்லாம் ஊறுகாவோட எண்ணெயெல்லாம் இறங்காமல் வச்சுருக்கோம். ரெண்டாவது இதெல்லாம் வந்து பாட்டில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் வச்சு நம்ம இப்படி இதை உருட்டினோன்னா வந்து சில சமயம் நம்ம நகர்த்தி கொடுக்கும்போது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இதை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொண்டக்கடலை வச்சுருக்கேன், அதாவது வறுத்த கொண்டக்கடலை பொரிக்கடையில் கிடைக்கும்ல அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப் ஸ்டிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது குச்சி ரொட்டி வாங்கி சாப்பிடுவோம்ல, அதுதான் அது. ஸோ இந்த மாதிரி ஹைட்டான பாட்டில் வைக்கும் போது அதை வந்து நம்ம நகர்த்துறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரிலன்னு ஒரு டவுட்டில் டைனிங் டேபிள் ஆப்ஷனை நான் யோசிக்கலை. அல்லது டிவி ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து ரிமோட் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸ் சொல்கிறவங்களோடதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் ரீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்படி ஷோகேஸில் தூக்கி வச்சு நம்ம வந்து இதில் வந்து வாட்சு பேனா வாட்சு ஃபோனு அதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணேன். ஸோ நம்மளுடைய ஷோகேஸில் வந்து ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் மறைக்கிற மாதிரியும் அது இருக்குது. பட் ஆனால் இது ஓரளவுக்கு எனக்கு சூட்டபுளாக தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுடைய ஐடியாஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.